புதுக்கோட்டையில் உள்ள தனியார் விடுதியில் அதிமுகவின் புதிய பிரச்சார திட்டத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், என்னென்ன திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது? விவரங்கள். அதாவது கடந்த திமுக தேர்தலின் போது, தேர்தல் 2021 திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை சுட்டிக்காட்டி தான் இப்போ இந்த பரப்புரையானது நடந்துட்டு வருது. இன்றைய தினத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி, விராலிமலை மற்றும் திருமயம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளில் மாலையில பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். தற்போது புதுக்கோட்டை டவுன்ல இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த தனியார் ஹோட்டல்ல முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஏற்பாட்டுல கடந்த திமுக ஆட்சியில அவங்க சொன்ன வாக்குறுதிகளை ஒரு அட்டையில எழுதி அது ஸ்கிராட்ச் கார்டு மாதிரி உருவாக்கி அதை மக்களிடம் கொடுத்து அதை சொரண்ட சொல்லி அதில் என்ன வாக்குறுதிகள் திமுக கொடுத்தது, அது நிறைவேற்றி இருக்கிறதா இல்லையா என்பதை மக்களிடமே கேள்வி கேட்டு பதில் வாங்கி வருகிறார்கள். இது ஒன்றும். அதே போல ஸ்பின் மில் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, அதையிலையும் சுத்த சொல்லி அதுவும் திமுக வாக்குறுதிகள் சொல்லப்பட்டவை செய்யப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி எழுப்பி அதிமுக பொதுச் செயலாளர் முன்னிலையில இதை நடத்தி வர்றாங்க. ஏராளமானோர் பங்கேற்பதையும் நம்ம பார்க்க முடியுது. ஒரு புதுவிதமான வகையில கடந்த தேர்தலின் போது சொன்ன வாக்குறுதிகள் திமுக செய்யாததால் அதை ஏன் செய்யவில்லை என்ற கேள்வியை மக்கள் எழுப்ப வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை பரப்புரையாக அதிமுக தற்போது கையில் எடுத்திருக்கிறது. எல்லா வயசு பொண்ணுங்களுக்குமே இங்க பாதுகாப்பு இல்ல. இந்த பெண் குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியா தொல்லை, வேலை பார்க்கறத தொல்லை, எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பூரா பாலியல் ரீதியா தொல்லைகள் நிறைய நடக்குது. இதுல ஹைலைட் என்னன்னா, ஆளும் திமுக காரங்களே இந்த பாலியல் வன்கொடுமைகள்ல ஈடுபட்டதுதான். யார் அந்த சார்? நாட்டுக்கே பெருமை சேர்த்த கிண்டியில இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கரும்புள்ளி குத்தி இருக்கு இந்த திமுக அரசு. அண்ணா பல்கலைக்கழகத்துல படிச்சவங்க எல்லாம் பெரிய பெரிய பதவிகள்ல இருக்காங்க, விஞ்ஞானிகளா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தை பத்தி நினைச்சாலே இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு தான் நினைவுக்கு வருது. திமுக அனுதாபி ஞானசேகரனால. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுபாஷ்.